ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, அழுது கொண்டே இருந்தால் இங்கு எல்லாம் மாறும் என்று உன்னிடம் யாரோ கூறிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதனால்தான் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். ஆனால் தெய்வமாக இருக்கும் நான் எப்போ பார்த்தாலும் உன்னிடம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி வந்துவிட்டேன். இதற்கு பிறகு நீங்கள் எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சந்தோஷமான ஒரு நேரம் வந்த பிறகு நீங்கள் எப்பொழுதும் எப்போ பார்த்தாலும் எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த விஷயம் நடக்குமா, அந்த விஷயம் நடக்குமா என்று கேட்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்ல காலம் என்ற ஒன்றை கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். வாராகி ஆகிய நான் உங்களுக்கு எல்லா இடத்திலேயும் துணையாகவே இருப்பேன் என்பதை நான் சொல்லிவிட்டேன். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் வாராகி எனக்கு செய்வாளா, வாராகி எனக்கு செய்வாளா, இந்த விஷயத்தில் எனக்கு நன்மைகள் செய்வாளா, அந்த விஷயத்தில் நன்மைகள் செய்வாளா என்று எப்போ பார்த்தாலும் போட்டு குழப்பிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. மன அமைதி இருக்க வேண்டும். ஒரு விதமான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். தெய்வத்தை எவன் ஒருவன் நம்பி இருக்கிறானோ, தெய்வம் இருக்கிறது, நமக்கான வெற்றியையும் நமக்கான அத்தனை விஷயத்தையும் தரும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ, அவன் நிச்சயமாகவே அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிப்பானே தவிர அவன் வாழ்வில் தோற்கவே மாட்டான். நீங்கள் இன்று சில விஷயத்தின் மீது பயங்கரமான கவலைகளை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாபெரும் சந்தோஷமான காலங்கள் வந்து தொடங்கினாலும் தொடங்குமே தவிர, இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், அது தவறுகள் நடக்கும் என்று உங்களால் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு அழகான ஒரு வட்டத்திற்குள் வைத்திருக்கிறேன். கூடிய விரைவாக அத்தனை விஷயங்களும் தாராளமாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல காலங்கள் பிறக்கும் பொழுது தீய விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் கிடைக்க வேண்டிய அத்தனையும் உங்களை விட்டு நீங்கும். அதனால்தான் நான் அடிக்கடி உங்களிடம் கூறுவது, எதையும் நினைத்து பயம் இல்லாமல் தெய்வம் நமக்காக இருக்கிறது என்று ஒரு திருப்தியான ஒரு சூழல், திருப்தியான ஒரு மனதில் வைத்துக்கொண்டு வாழுங்கள். அதை விட்டுவிட்டால் உங்களுக்கு தினமும் நரகமாகத்தான் இருக்குமே தவிர சந்தோஷம் இருக்காது. எப்பொழுதுமே உங்களுக்கான ஒரு நல்லதையும், உங்களுக்கான ஒரு மாற்றத்தையும், உங்களுக்கான ஒரு யோகத்தையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். அதை விட்டுவிட்டு இது நான் தரமாட்டேன், அதை தரமாட்டேன், இந்த விஷயம் கொடுக்க மாட்டேன், அந்த விஷயம் கொடுக்க மாட்டேன் என்பதை நினைக்காமல் எல்லா விஷயத்தையும், நமக்கான நல்லது மொத்தத்தையும் நம்முடைய தெய்வம் தரும் என்பதை நம்புங்கள். எப்பொழுதும் உங்களோடு தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.